அன்பிற்கினிய நண்பர்களுக்கு அடியேன் நாகராஜனின் காலை வணக்கம். நாம் இளம் வயதில் தமிழ் இலக்கியங்களை படித்திருக்கிறோம். ஆனால் அப்போது நமக்கு ஏற்பட்ட உணர்வை விட இப்போது ஓய்ந்து இருக்கின்ற இந்த சூழலில் திரும்பவும் அந்த இலக்கியங்களை படித்து பார்ப்பது பெரும் சுகமளிக்கிறது. இப்பொழுதுதான் புது புது அர்த்தங்கள் நமக்கு தெரிகின்றன. இன்றைய தமிழ் இலக்கிய சோலையிலே சிலப்பதிகாரத்தின் ஒரு மாணிக்க பரல் எடுத்து சிந்தனை சிதறலை இங்கு உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். மதுரையை எரித்தது யார் என்று கேட்டார், கண்ணகி என்று ஒரு சிறு குழந்தை கூட சொல்லும். ஆனால் சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் சொல்ல வந்தது வேறு. படித்து பார்த்த பிறகு எனக்கு சற்று சந்தேகம் தோன்றியதால் தான் இந்த ஆய்வு, இந்த பதிவு. ஒளி வீசும் தீ இவ்வூரை தின்னும் என்றொரு அசரீரி கேட்டதாம் அப்போது. எப்போது? என் கணவன் கல்வனா என்று சூரியனை பார்த்து கேட்கிறாள் கண்ணகி. கற்புடைய பெண்கள் கேட்டால், அவர்கள் ஆணையிட்டால் இயற்கையும் அடங்கும், பஞ்சபூதங்களும் அடங்கும் என்று நம் இலக்கியங்களில் பல இடங்களில் வருகிறது. அவள் அப்படி கேட்டவுடன் வானில் இருந்து ஒரு அசரீரி வருகிறது. உன் கணவன் கள்வன் அல்லன், உன் கணவனை கொன்று அறம் தவறிய இந்த ஊரை தீ உண்ணும் என்கிறது. பாடலை கேட்போமா? கள்வனோ அல்லன் கருங்கயற்கண் மாதராய் ஒள்ளெறி உண்ணும் இவ்வூரென்று என்றது ஒரு குறள். பொருள், கல்வனோ அல்லன், கல்வன் அல்லன், கருங்கயற்கண் கரிய மீனை போன்ற கண்களை உடைய மாதராய் பெண்ணே, ஒள்ளெறி ஒளி வீசும் எரி தீ உண்ணும் இவ்வூரென்று ஒரு குறள். உண்ணும் இந்த ஊரை என்றதொரு குறள். அப்போது அந்த அக்னி மீண்டும் கேட்கிறது, பெரிய பத்தினியே, உன்னை மிகவும் தவறிழித்த நாளிலே பரவும் தீயை இந்நகரிலே ஊட்ட முன்னமே எனக்கு ஒரு ஏவல் வந்துள்ளது. இங்கே யார் யார் என் தீயில் நின்று பிழைப்பார்கள் என்று வினவினானாம் அக்னி. அதற்கு பதில் சொல்கிறாள், தீத்திரத்தார் பக்கமே சேர்க. அதற்கு கண்ணகி விடுத்தாள், பார்ப்போர் அறவோர் பசுபத்தினி பெண்டிர் மூத்தோர் குழவி எனுமிவரை கைவிட்டு தீத்திரத்தார் பக்கமே சேர்க என்று. அதாவது தீத்திரத்தாரை, கெடுமதி கொண்டோரை தீர்த்துவிடு என்கிறார். கண்ணகி ஊரை எரித்தால், கண்ணகி பெரும் பழியை கொண்டு வந்தால் என்பவர்கள் பாருங்கள். கண்ணகி கோபத்திலும் எத்தனை நேர்மை பாருங்கள். இது ஒரு முக்கியமான இடம். பாண்டிய மன்னன் தவறாக தீர்ப்பு சொல்ல, அதனால் கோவலன் மாண்டான். அது பாண்டிய மன்னனுக்கும் கண்ணகிக்கும் இடையே உள்ள வழக்கு. ஊர் என்ன செய்யும்? அதற்கு எதற்கு ஊரை எரிப்பானேன்? கண்ணகி செய்தது சரியென்றால் நாளை யார் யாருக்கெல்லாம் அநீதி நடக்கிறதோ அவர்கள் எல்லாம் ஊரை எரிக்க புறப்பட்டு விடுவார்கள் அல்லவா? கண்ணகியே செய்தால் அது தமிழர் பண்பாடு என்று. அது ஒருபுறம் இருக்க, இந்த பழங்கதையெல்லாம் எதுக்கு நாம் படிக்க வேண்டும்? அந்த நேரத்துக்கு வேறு ஏதாவது உருப்படியாக படிக்கக்கூடாதா என்றும் ஒரு கேள்வி எழலாம். எல்லாவற்றுக்கும் பதில் இருக்கிறது. கற்க கசடர கற்போம் வாருங்கள். முதலாவது, ஒரு தலைவன் தவறு செய்தால் அது அவனை மட்டும் பாதிக்காது, அவன் நிர்வகிக்கும் நிறுவனத்தை பாதிக்கும். அரசன் என்றால் நாட்டை, ஒரு நிறுவனத்தின் தலைவர் CEO என்றால் அந்த நிறுவனத்தை, ஒரு குடும்ப தலைவன் என்றால் அந்த குடும்பத்தை அது பாதிக்கும். கணவன் லஞ்சம் வாங்கி சிறை சென்றால், அது தொலைக்காட்சியில் வந்தால் அது மனைவியை, பிள்ளைகளை, அண்ணன் தம்பியை, பெற்றோரை பாதிக்காதா? வேளாண்குடி ஆண்மகன் சிறை சென்றால் அவன் மனைவி உடனே உயிர் விடுவாளாம். பொறுப்பில் இருப்பவர்கள் தவறு செய்யக்கூடாது, தவறு செய்ய அஞ்ச வேண்டும். பாண்டிய மன்னன் வேண்டுமென்றே செய்த குற்றம் இல்லை, தெரியாமல் நிகழ்ந்த குற்றம் இருந்தும் அவன் நாடே அந்த கூற்றத்துக்கு பலியானது, கூற்றுவனுக்கு இரையானது. அது மன்னனுக்கு மட்டுமல்ல, குடும்பத் தலைவன் குடும்பத் தலைவி என்று எல்லோருக்குமே பொருந்தும். இரண்டாவது,
இந்த அறத்தை சொல்வது இந்த இலக்கியம். இது தெரிய வேண்டுமா இல்லையா? நான் தவறு செய்தால் அது என்னைத்தானே பாதிக்கும். பரவாயில்லை, என் பெண்டாட்டி பிள்ளைகள் நல்லா இருப்பார்கள் என்றால் நான் தவறு செய்கிறேன் என்று நினைக்கக்கூடாது என்று. ஈன்றால் பசி காண்பான் ஆயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் இணை என்ற குறளை பார்க்கிறோம். மூன்றாவது, கண்ணகி எப்படி ஊரை எரிக்கலாம் என்ற கேள்விக்கு விடை. அவள் எரிக்கவில்லை. மன்னன் அரண் தவறியதால் அந்த ஊரை தீ தின்னும் என்று அசரீரி கூறுகிறது. அதாவது ஊர் எரிய போகிறது என்பது முன்பே முடிவாகிவிட்டது. எப்போது பாண்டியன் தவறு செய்தானோ அப்போதே அந்த ஊரின் அழிவு ஆரம்பமாகிவிட்டது, முடிவாகிவிட்டது. கண்ணகி எரித்தால் என்பது ஒரு குறியீடு. ஊர் எரிய போகிறது என்று முன்னமையே முடிவாகிவிட்டது ஒன்று. நான்காவது, அறத்துக்கு நீதிக்கு எந்த அளவுக்கு நம் முன்னவர்கள் முக்கியத்துவம் கொடுத்து இருக்கிறார்கள் என்று நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. சரி, ஏதோ தவறு நிகழ்ந்து விட்டது, அதற்கு உரிய நஷ்டஈட்டை கொடுத்து காரியத்தை முடிப்போம் என்று நினைக்கவில்லை. பாண்டியன் தன் உயிரை கொடுத்தது மட்டுமல்ல, அந்த நகரமே அந்த அநீதிக்கு பதில் சொல்ல வேண்டியிருந்தது. அதனால் ஏதேனும் தவறு செய்யும் முன் இதை நினைத்தால் தவறு நிகழுமா என்பதற்காகவே இந்த பதிவை போட்டிருக்கிறேன். படித்திரு இன்புறுக. தமிழ் அறத்தை பேசும், நாமும் அறத்தின் வழி நிற்போம் என்று கூறி இன்றைய பகுதியை முடிக்கின்றேன். இன்னொரு நாள் இன்னொரு பகுதியுடன் உங்களை சந்திக்கிறேன். அன்புடன் நாகராஜன். வணக்கம்.